நான் இன்றைக்கி வந்து பிளாக் புதுசாக வாங்கினது பிளாக் கார்லிக். ஓகே, கருப்பு கார்லிக்கு. இது வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறது உங்களுக்கு. கருப்பு கார்லிக்கு உள்ளே அந்த தோலை விரித்தாலும் நமக்கு பிரித்து பார்த்தாலும் இட் இஸ் கருப்பாக கனங்கரையில் இருக்குது. ஆனால் நமக்கு பூண்டோட அத்தனை வாசனையும் அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் அதை போட்டு இன்றைக்கி வந்து வெங்காயம் வதக்கி பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி ஒரு பூரி சப்பாத்தி இல்லை தோசை இட்லிக்கு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன். கொஞ்சம் ஜீரகம் வந்து நம்ம கடாயில் துளியுண்டு நெய் விட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கி இந்த பிளாக் இதையும் போட்டுட்டு கார்லிக்கையும் பொட்டேட்டோவை போட்டு உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு ப்ளஸ் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதுதான் இப்போ இதை தோசைக்கான சைட் டிஷ். ரொம்ப டைம் எடுக்காத ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஒரு சைட் டிஷ்ஷுங்க.